நேற்று ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபைல் கொண்டு வந்தேன்லம்மா. ஆமா ஆமா, ஏதோ இம்பார்ட்டன்டான ஃபைல்னு சொல்லி நைட் ஃபுல்லா தூங்காம வர்க் பண்ணியே. ஆமா, நான் அந்த ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன் பவி. என்ன சொல்ற? எங்க தொலைச்ச குட்டி? தெரியலம்மா, நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைல் மிஸ் ஆனதையே பார்த்தேன். அப்படி என்னடா அந்த ஃபைல்ல இருந்துச்சு? முக்கியமான அக்கௌண்ட் சம்பந்தமான எல்லா ஆடிட்டிங் பேப்பர்ஸும் அந்த ஃபைல்ல தான் தாத்தா இருந்துச்சு. எப்பவுமே நான் ரொம்ப கவனமா தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல தாத்தா. குட்டி, வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா, உன் ஃபைல் இல்ல. ரூம்லயும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அத்தை, அங்கேயும் இல்ல. அப்ப வீட்டுக்குள்ள எங்கேயும் இல்லனா வெளியே தான் தொலைச்சிருக்கான். டேய், இது போல தவறு நடக்கிறதெல்லாம் இயற்கை தான்டா. அதுக்கு இப்படி எல்லாம் இடிஞ்சு போயிடக்கூடாது. நீயும் திட்டினதையே யோசிச்சுட்டு இருக்காம அடுத்தது என்ன பண்றதுன்னு பாருப்பா. திட்டினதுக்காக ஒன்றும் வருத்தப்படல தாத்தா. என்னை 10 days சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆபீஸ்ல. ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்து ஆபீஸ் ஒர்க்ல காம்ப்ரமைஸே பண்ணாத எனக்கு இது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிடுச்சு தாத்தா. குட்டி, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. இன்னைக்கு உன்னை திட்டினவங்க நாளைக்கு உன்னை பாராட்டுவாங்க பாரு. ஆமா சந்தோஷ், everything will change in a positive way. You don't worry. என் பேரு லக்ஷ்மி. என் பையன் குட்டி, அதாவது சந்தோஷ். சந்தோஷ் இந்த கம்பெனில தான் மேடம் வேலை பார்க்கறான். அவன் மனசளவுல எந்த தப்பும் பண்ணல மேடம். ஆபீஸ்ல நடந்தது நினைச்சு என்னோட குட்டி சரியா சாப்பிடாம தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறான் மேடம். What rubbish is this? ஸ்கூல் பையன் மாதிரி ஃபைல தொலைச்சிட்டு வந்திருக்கான். அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இட்ஸ் a corporate office. இங்க எக்ஸ்கியூஸ் சொல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது. தப்பு செஞ்சா தண்டனை தான். உங்க பையனால இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? ஆடிட்டர்ஸ் மீட்டிங் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. எங்க எம்டி செம அப்செட்ல இருக்காங்க. நீங்க என்னடானா உங்க பையனை வேலைக்கு சேர்த்துக்கோன்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் அப்படி பண்ற ஆள் இல்ல மேடம். முதல்ல நிறுத்துங்க மேடம். கொஞ்சம் கேளுங்க மேடம். என்னாச்சு மேடம்? யோ, ஆபீஸ்க்குள்ள கண்டவங்களே உள்ள விட்டுருவியாயா? யாரு வராங்க போறாங்கன்னு பாக்க மாட்டியா நீ? இப்ப இந்த அம்மாவை நீ வெளியில கொண்டு போய் விடலனா ஓ வேலை இருக்காது. அம்மா வெளில வந்துருக்குமா, என் வேலைக்கு உழ வச்சிடாதீங்கம்மா. தயவுசெய்து வாங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா, வாங்கம்மா. ப்ளீஸ் மேடம், நான் எம்டியே கொஞ்சம் பார்த்தாகணும் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க பேசுறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தயவு செய்து இந்த இடத்தை காலி பண்ணுங்க. எம்டியே பார்த்துட்டு Stop it. போயிடுங்க. What's going on here? What happened? சார், இந்த சந்தோஷோட அம்மா சார் இவங்க. அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றன்ற பேர்ல ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறாங்க வந்து. என்னோட பிள்ளைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என்னோட குட்டியை மன்னிச்சிட்டு மறுபடியும் அவனை வேலையில சேர்த்துக்கோங்க சார். வேலையில சேர்த்துக்கோங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நான் வேணும்னா மன்னிப்பு கேக்குறேன். உங்க கால்ல Madam, please, 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 எழுந்திருங்க. யோ செக்யூரிட்டி, என்னைய நின்னு பாத்துட்டு இருக்க? அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளிய புடிச்சு தள்ளியா முதல்ல. அம்மா வாங்கம்மா. ஏமா சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறீங்க? வாங்கம்மா. என்னோட குட்டியை திரும்பவும் வேலையில சேர்த்துக்குங்க சார். அவன் பாவம் சார். எனக்காக சேர்த்துக்குங்க சார். அம்மா வாங்கம்மா, தயவுசெய்து வாங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அம்மா வாங்கம்மா. பையன் ரொம்ப அம்மா கஷ்டப்படுறான் சார். சொன்னா கேளுங்கம்மா, வாங்கம்மா. வேலை போயிடுமா, வாங்கம்மா. வாங்கம்மா, வெளில வாங்கம்மா. அம்மா போங்கம்மா. என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல சார். அம்மா வெளில வாங்கம்மா. வேலையில சேர்த்துக்குங்க சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? அம்மா சொன்னா கேளுங்கம்மா, வாங்கம்மா. தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க சார். அம்மா வாங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, வாங்கம்மா, வாங்க, போங்கம்மா. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று மேல பைத்தியமா இருப்பாங்க. எனக்கு என்னோட வேலை. ஐ லவ் மை ஜாப். என்ன மேனேஜர் கூப்பிடுறாரு? ஹலோ சார். மிஸ்டர் சந்தோஷ் சார், நீங்க மறுபடியும் ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லி எம்டி சொல்லிட்டாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க உடனே ஆபீஸ் கிளம்பி வாங்க. ஷூர், இப்பவே வந்துடுறேன் சார்.
யா யா என்ன பாவி விடுடா விடு. என்னடா என்னோட சஸ்பென்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்பவே என்ன ஆபீஸ் வர சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? சூப்பர், கங்க்ராட்ஸ். இதுதான் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிற பிரச்சனை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காணாம போயிடும். இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆவறேடா. உங்களை எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி. சரி ஓகே, நான் உடனே ஆபீஸ் கிளம்பணும். பை 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 பை. டீ குடிச்சிட்டு போடா. நீ குடிச்சுக்கோ. Hi sir. வெல்கம் பேக் சந்தோஷ். Thank you sir. I am extremely sorry sir. இட்ஸ் ஓகே. டோன்ட் ரிப்பீட் திஸ் அகைன். I am really sorry sir. I promise to you. இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஆடிட்டர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த மீட்டிங்க 2 days போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். மத்த டீடைல்ஸ் உங்க மெயிலுக்கு அனுப்பிடுறேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட். Sure sir. சந்தோஷ், Sir, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். ஐ எம் சாரி. it's okay sir. No problem. Thank you. அடே அப்பா சந்தோஷ் கலக்குற. நம்ம Thank எம்டி உன்கிட்ட சாரி கேட்டு போறாரு. இருக்காதா பின்ன? நீ இல்லாம இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு எம்டிக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் உன்னை உடனே வர சொல்லிருக்காரு. இது உன் ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன். Thank you வித்யா. வெல்கம். சும்மா எதுவும் தெரியாம பேசாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் சந்தோஷோட அம்மா தான் காரணம். என்னடா கார்த்தி சொல்ற? காலையிலேயே உங்க அம்மா வந்தாங்க. சார், நீங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டியா? குட்டி எப்பவுமே இந்த மாதிரி பண்ணதில்ல சார். அவன் ரொம்ப பொறுப்பான புள்ள. அவனுக்கு ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஃபைல தொலைச்சிட்டு அசிங்கப்படுறான். இந்த வேலைய என்னோட குட்டி ரொம்ப நேசிக்கிறா சார். அதான் அவனை நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னதும் அவனால அதை தாங்கிக்க முடியல சார். புள்ள கஷ்டப்படுறத பார்த்து எந்த அம்மாவாலையாவது தாங்கிக்க முடியுமா சார்? தயவு செஞ்சு என்னோட குட்டியை மன்னிச்சு மறுபடியும் அவனை வேலையில சேர்த்துக்கோங்க சார். அவன் செஞ்ச தப்புக்கு நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் சார். உனக்கு இந்த வேலை எவ்வளவு பிடிக்கும், இந்த சஸ்பென்ஷன்னால நீ எவ்வளவு ஒரி பண்ணிருப்பேன்னு சொல்லி அவர் மனசை மாத்தினதே உங்க அம்மா தான். உங்க அம்மா ரியலி கிரேட் சந்தோஷ். எப்பவுமே மனசு சொல்றத கேட்டு நடக்கிறவன்னா, அப்போ கால்குலேட்டிவா மூளை சொல்றத கேட்டுட்டேன். நாம செஞ்ச தப்ப நாம தான் சரி பண்ணணும் மேடி. முதல்ல அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு போய் பார்த்து எடுத்துட்டு வா. போய் சந்தோஷ் கிட்ட கொடுத்துருவோம். சரி சார், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க தானே போட்டேன். எங்க காணோம்? யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. சரி, ஹரிசாட்ட போய் சொல்லுவோம். என்ன சொல்ற மேடி? ஃபைல காணுமா? அது எப்படி காணாம போகும்? தெரியலையே சார். நான் கொண்டு போய் போட்டப்ப யாருமே இல்ல. இப்ப போய் பார்த்தா குப்பை தொட்டி தொடச்சு வச்ச மாதிரி சுத்தமா இருக்கு. சரி சரி வா, நானும் வரேன், போய் பார்க்கலாம். நீ எங்க பார்த்த? பாருங்க, இந்த குப்பை தொட்டியில தான் போட்டேன். இதுலயா? ஆமா சார், இதுலதான் சார், இதுலதான். இல்லையே மேடி. அததான் நானும் சொல்றேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதுலதான் போட்டேன் சார். நான் தான் சொல்றேன்ல. குப்பை தொட்டி காலியா இருக்குன்னா நம்ம ஜெனரேட்டர் ரூம் பக்கத்துல அந்த பெரிய குப்பை தொட்டி இருக்குல்ல, அங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சிங்காரம் போட்டிருப்பான். கண்டிப்பா அங்கதான் இருக்கும். வா போய் பார்க்கலாம். வாங்க.
ஃபைல் கிடைச்சிருச்சு. Thank God. ஏய் சந்தோஷ், வா வா வா. வரேன். செல்ல பொண்டாட்டி. என்னடா முன்னாடி எல்லாம் ஆபீஸ் போயிட்டு வந்தா முகத்துல சிரிப்பே இருக்காது, இப்ப சந்தோஷம் முகத்துல தாண்டவம் ஆடுது. இருக்காதா பின்ன? 10 நாள் சஸ்பென்ஷன் எப்படி பட்டுன்னு காணாம போச்சோ அதே மாதிரி எனக்கு எம்டிஏ டைரக்டா போன் பண்ணி அந்த ஆபீசரை வர வச்சு அதே ப்ராஜெக்ட எனக்கு திருப்பி கொடுத்திருக்காருல, அதுதான். உள்ள பாசம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா என்னோட அம்மாவுக்கு மறைக்கல, வழிகாட்டி இருக்கு. அப்புறம் என்னாச்சு? அத்தை, ரியலி கிரேட் சந்தோஷ். படிச்சவங்களே ஒரு ஆபீஸ்க்கு போய் பேசணும்னா நிறைய தடைகள் இருக்கும். யார பார்க்கணும், எப்படி பேசணும்னு தெரியாத அத்தை உன் மேல இருக்கிற பாசத்துல இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இத சாதிச்சிருக்காங்க. அம்மான்னா சும்மா ஒண்ணுமே தெரியாதவங்க, படிக்காதவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு நான் மட்டும் இல்ல, நிறைய பசங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் உன்னத்தை மறந்துட்டோம் பவி. படிக்காத அந்த அம்மாங்க தான் எங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சாங்கிறதையே மறந்துட்டோம். சந்தோஷ், சந்தோஷ் ஒரு நிமிஷம். நீங்க தொலைச்ச ஃபைல் தானே? இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போற அவசரத்துல எங்கேயோ விட்டுட்டு போயிட்டீங்க சந்தோஷ். நான் கொடுக்கலான்னு தான் எடுத்து உங்களுக்கு போன் பண்ணேன், ஆனா நீங்க போனை எடுக்கல. சார், அதான் கொடுத்துட்டீங்கல்ல, வாங்க போலாம். இருங்க, நான் போனை எடுக்கல, ஓகே. அப்ப எங்க வீட்ல கொடுத்துருக்கலாம்ல? இத்தனை நாள் கழிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷ், தேவையில்லாம பேசாதீங்க. அதான் உங்க ஃபைல் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல. சார், வாங்க போலாம். இல்ல மேடி, எதுக்கு மூடி மறைச்சுக்கிட்டு? நடந்தது என்னன்னு அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா சந்தோஷ், நான் வேணும்னு தான் அந்த ஃபைலை கொடுக்கல. ஆக்சுவலா இதை நான் பண்றதுக்கு காரணமே நீங்க தான். கொரியர்ல எனக்கு வந்த செக்கை வாங்கி ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருக்கிற குப்பத்தொட்டில போட்டது தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் நானும் இந்த ஃபைலை தூக்கி குப்பத்தொட்டில போட்டேன். என்ன பண்றது? இருந்தாலும் என் மனசு கேட்கல. இதனால உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் பாதிக்கக்கூடாதுன்னு. அதுதான் என்னோட ப்ரொஃபஷனல்ல பாதிச்சிருச்சு. இந்த ஃபைலால எனக்கு 10 நாள் சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா அது? ஐ அம் வெரி சாரி சந்தோஷ். போதும், நிறுத்துங்க உங்க நாடகத்தை. அது எப்படி உங்களுக்கு வந்த கொரியரை நான் சைன் போட்டு வாங்கி குப்பை தொட்டியில போட்டேன்னு இவ்வளவு போய் சொல்றீங்க? உங்க கொரியர் கவர் எல்லாம் நான் கண்ணுல கூட பார்க்கல. சும்மா நடிக்காதீங்க சந்தோஷ். நீங்க சைன் பண்ணி வாங்குனீங்கன்னு கொரியர் கம்பெனில கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆஹா, சூப்பர். நீங்களும் அவரும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? அடேங்கப்பா, இவ்ளோ வகையான மயோனீஸ் சாஸ்.
மிளகாய், இது தக்காளி, இது என்னது? ஐயோ பாப்பா 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 ஐயோ அச்சச்சோ, பவி வாங்கி கொடுத்த போன் இப்படி உடைஞ்சு போச்சே. பவிக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவான்னு தெரியலையே. என்ன மேடம், அந்த பாப்பா உங்க புடவையில தடை விட்டு போயிட்டாளா? பாருங்க, அந்த பாப்பா எப்பவுமே இப்படிதான் மேடம், சும்மாவே இருக்காது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கடைக்குள்ளேயே விடக்கூடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, குழந்தைங்கன்னா அப்படிதானே இருக்கும். சரி சரி, இது கழுவணும். வாஷ்ரூம் எங்க? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல திரும்புங்க மேடம். அங்கேயா? சரி, நான் போய் கழுவிட்டு சரிங்க வரேன். மேடம். அச்சோ, பவிக்கு தெரிஞ்சா திட்டுவாளே. யோ, யாரியா ஓனரு? வெளியே வாயா. வாயா வரல, அண்ணன் கூப்பிடல. என்ன தம்பி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையாவா? நம்ம ஏரியாவுல இளவு விழுந்திருக்கு. எல்லாம் கட்சிக்காரங்க சாவுன்னு கடையை மூட்டி கிளம்பிட்டு இருக்காங்க. நீ மட்டும் திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. என்ன திமுறா? இல்ல தம்பி, எல்லாரும் ரெகுலர் கஸ்டமருங்க. நம்ம கடை இல்லைன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அதான் திறந்து வச்சேன்பா. இதோ இப்ப மூடிடுறேன். ஏன் உன் கடையை திறந்து வைக்கலனா எல்லாம் செத்து போயிடுவாங்களா? இன்னைக்கு கலவரம் பண்ணா போலீஸ் கூட கேஸ் எடுத்துக்காது, புரியுதா? கட்சிக்காரன் செத்து இருக்கான், நீ ஏன் கடையை திறந்துன்னு உன்னதான் திட்டுவான். இந்த பார், உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கடையை இழுத்து மூடல, அப்புறம் கடையில ஒண்ணு இல்லாம நான் காலி பண்ணிட்டு போயிடுவேன். அப்படிலாம் பண்றது தம்பி. இப்ப உடனே எல்லாரையும் அமுச்சு பூட்டிடுறேன் தம்பி. டேய், எமர்ஜென்சி லைட் தவிர மீதி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. வெளிய போயிட்டாங்க, உள்ள யாரும் இல்ல. சரி, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் வெளிய வா. ஷட்டரை சாத்தணும். ஏய், சீக்கிரம் லாக் பண்ணு. டேய், சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டு வெளிய வாடா. அச்சச்சோ, என்னது லைட் ஆஃப் ஆயிடுச்சு? பவர் கட் ஆயிடுச்சா? பர்ஸ். சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் சட்டம் மூடு. மூடுடா. போ, லாக் பண்ண போ. என்னது, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்களே. சாரி. இந்த நேரம் பார்த்து என் போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க என்ன திட்டத்தை விட்டுட்டு உங்க செல்ல குட்டிக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே?
அதான் என் போன் உடைஞ்சு போச்சே. இல்லனா நான் ஏன் இங்க இருக்கேன்? அச்சுச்சோ, எப்படி? இப்ப அது ரொம்ப முக்கியம். முதல்ல எப்படி வெளியில போறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசிங்க. இவங்க வேற ரொம்ப ஓவரா பேசுறாங்களே. ச்சே, ஏன் தான் கடவுள் இப்படி இவங்க கூட ஒன்னா இருக்கிற மாதிரி மாட்டி விட்டுட்டு என்ன பாடா படுத்துறானோ. கடவுளே கடவுளே கடவுளே, எனக்கு வெளியில போறதுக்கு ஏதாவது வழியை காட்டுப்பா. முருகா, எனக்கு மட்டுமாவது ஒரு வழி காட்டுப்பா. முருகா, எனக்கு மட்டும் வழி காட்டுப்பா. எனக்கு மட்டும் வழி காட்டுப்பா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. என்னடா பவி, என்னாச்சு? மணி 9 ஆச்சு. வெளியில போன அம்மா இன்னும் வரல. என்னாச்சு? சந்தோஷ், லட்சுமி ஏதோ சாமான் வாங்கிட்டு வரேன்னு மார்க்கெட்டுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான்டா போனாவ. எப்பவும் போன உன்ன திரும்பி வந்துருவா. இன்னைக்கு ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. என்ன பவி, நான் ஆபீஸ் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அம்மா வந்துட்டாங்களா இல்லையான்னு என்னால கவனிக்க முடியல. நீயாவது கொஞ்சம் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் எப்படிடா ஃபோன் பண்ணாம இருப்பேன்? ஆல்ரெடி 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். அத்தை ஃபோன் நாட் ரீச்சபிள்னு அப்போல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆமா பவி, நாட் ரீச்சபிள் தான் வருது. ஆமா, ஒருவேளை சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா கூட நாட் ரீச்சபிள் தானே வரும். ஷாப் எல்லாமே நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே. அப்படின்னா அம்மா வேற எங்க போயிருப்பாங்க பவி? நாங்க 2 பேரும் வெளியில போகும்போது 8 மணி ஆனாலே லேட் ஆயிடுச்சு. குட்டி சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல, அப்பா மாத்திரை போட்டாரா இல்லையான்னு தெரியல, வா உடனே வீட்டுக்கு போலான்னு வேக வேகமா கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ 9 மணிக்கு மேல ஆச்சு. இவ்ளோ நேரம் எங்க போயிருப்பாங்க என்னன்னு தெரியலையே. என்னோட குட்டி நான் காணோன்னு தெரிஞ்சு தவியா தவிச்சுக்கிட்டு இருப்பான். எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானோ எனக்காக என் குட்டி. பாவம் என்னோட குட்டி. குட்டி, என்ன மன்னிச்சிடு குட்டி. நான் இப்படி மாட்டிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்துறேனா, உன்னை அழ வைக்கிறேனா குட்டி? சாரி குட்டி, என்ன மன்னிச்சிடுறா. இங்கதானே? இங்கதான் சந்தோஷ். இங்கதானே லாக் நினைக்கிறேன். பண்ணிருக்கேன். ஆமாண்டா, ரெகுலரா அத்தை இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வருவாங்க. அப்படியா? ஆனா பூட்டி இருக்கே. டேய் போன் கொடு. என்னாச்சு? இன்னும் நாட் ரீச்சபிள்னு தான் வருது. அம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? ரொம்ப சாரிடா குட்டி. எல்லாமே என்னோட தப்புதான். நான் இந்த கடைக்கு முதல்ல வந்திருக்கவே கூடாது. அம்மா நேரம் எங்க இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோன்னு தெரியல. எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு எனக்கு. சந்தோஷ், அழாதடா. நீ அழுதா எனக்கும் அழுகழுகையா வருது. பயமா இருக்குடா. ப்ளீஸ்டா அழாதடா. இப்ப பாருங்க, என்னால என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்தா அவங்க கூட போகாம இருந்து தொலைச்சிட்டேன். லட்சுமி மேடம், அழாதீங்க ப்ளீஸ். நான் உடனே இங்க இருந்து வெளியில போகணும். நான் என்னோட குட்டியை பார்க்கணும். என்ன மேடம்,
சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடுன்னு 16 வயது நிலையில வர சப்பானி மாதிரி சொன்னதையா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அழறது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் குடும்பம் குழந்தை எல்லாம் இல்லாத ஒண்டி கட்டதா. ஆனா புள்ள பாசம் என்னங்கிறது எனக்கு தெரியும் மேடம். என் அம்மா என் மேல வைக்காத பாசமா? உங்கள மாதிரியே தான் நான் பண்ண தப்புக்கு என்ன மெல்லமா அடிச்சுட்டு ஐயோ அடிச்சுட்டமேனா அம்மா அழுவாங்க. ஒரு பேச்சுக்கு கூட என்ன நீன்னு அவங்க சொன்னதே இல்லை. என்னை பத்தி யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப உயர்வாதான் சொல்லுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரியே தான் நீங்களும் குணத்துல எங்க அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கீங்க. என்னாச்சு? 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 ஒண்ணு இல்ல கம்பி சின்னதா ஸ்லிப் அடிச்சு அவ்வளவுதான். காட்டுங்க, காட்டுங்க கைய. என்ன சார் இது? ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க. இது பாருங்க, கையில இருந்து ரத்தம் எப்படி கொட்டிட்டு இருக்குன்னு. ஆமா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? பாத்து பண்ண கூடாது. மேடம், சின்ன காயம் தான் மேடம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன சார், சின்ன காயமா இது? கம்பி நல்லா கிழிச்சிருக்கு. முதல்ல ரத்தத்தை நிறுத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம், நான் ஏதாவது செய்யறேன். அம்மா, இப்படியா பண்றது? கொஞ்சம் நிதானம் வேண்டாம்? சும்மா இருங்க. பெரிய பயில்வான்னு நினைப்பு. ஷட்டர் உடைக்க போறீங்களா? என்ன மேடம், என்ன பண்றது? நீங்க அழுதது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஷட்டர் உடைக்கலான்னு போய் கையை உடைச்சுட்டேன் மேடம். மேடம், உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் நடக்கிற போராட்டத்துல எப்போ உணர்ச்சி தான் ஜெயிக்குது. அதான் இப்படி. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? கையில காயம் பட்டிருக்கு, எப்ப பார்த்தாலும் தொண 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 தொணன்னு பேசிக்கிட்டு. முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓரமா உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. பேசக்கூடாது. போங்க. போறேன். சந்தோஷ், என்னடா இது? சின்ன குழந்தை மாதிரி அழற. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாதுடா. என் பவி, அம்மாக்கு என் மேல எதுவும் கோபம் இருக்காதுல்ல? என் மேல கோச்சுக்கிட்டு போயிருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது சந்தோஷ். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தைரியமா இரு. ஏன் இப்படி பதற? இல்ல பவி, இத்தனை நாளா நான் அம்மாவை புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசியிருக்கேன். அதுவும் அவங்க என் மேல காட்டின அன்பை நான் உதாசீனப்படுத்திருக்கேன். ஆனா அம்மா ஒரு நாள் கூட என் மேல வெறுப்பையும் கோபத்தையும் காட்டினதே கிடையாது. இப்படி ஒரு பிள்ளைக்கு என் அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறது வரம் பவி. எனக்கு அம்மாவை இவ்வளவு பிடிக்குன்றது எனக்கு இப்பதான் பவி புரியுது.
சந்தோஷ், நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். இனிமேலும் லேட் பண்ண வேண்டாம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நானும் அதான் நினைச்சேன். நம்ம போலாமா? சீக்கிரம் சீக்கிரம் வா. ஏறு ஏறு. மேடம், என்னாச்சு மேடம்? என்னன்னு தெரியல, தலை சுத்துற மாதிரி இருக்கு. இந்தாங்க தண்ணியை குடிங்க. குடிங்க. ம். மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியமா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடல. மத்ததெல்லாம் நல்லா பேசுங்க, சாப்பாட்டுல மட்டும் கோட்டை விட்டுருங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க மட்டும் இல்ல, உங்கள மாதிரி குடும்பம் குடும்பம்னு குடும்பத்துக்காகவே உழைக்கிற எல்லா ஹோம் மேக்கரும் பண்ற தப்பு இதுதான். இருங்க வரேன். சாப்பிடாம இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. மேடம், மணி 2 ஆக போகுது. மத்தியானத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. ராத்திரி சாப்பிடலன்னா லோ பிரஷர்னால மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அதனால அடம் பிடிக்காம சாப்பிடுங்க. அட, சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடுங்க. நான் தான் பிடிங்கன்னு சொல்றேன்ல, என்னங்க? அதுல என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? கடகடன் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிட்டு முடிங்க. வழக்கமா எனக்கு நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஆனா நீங்க நூடுல்ஸ சூப்பரா செஞ்சிருக்கீங்க. என்ன மேடம், கிண்டல் பண்றீங்களா? இதுல வெறும் வெந்நீர் மட்டும் தான் நான் போட்டேன், மத்ததெல்லாம் ரெடிமேட் தான். சாப்பாட்டுல ருசி சமைக்கிற பொருள்ல இல்ல, சமைக்கிறவங்க அக்கறையில இருக்கு. அந்த லொகேஷனை ஜூம் பண்ணுங்க. பவி, கலவரம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பவி. சந்தோஷ், நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. அதான் ட்ராக் பண்றாங்கல்ல லொகேஷனை. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு ஒண்ணும் ஆகாது.
நல்லா இருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், அந்த செல்போன் கடைசியா இந்த டவர் ரேஞ்சில தான் இருந்திருக்கு. அந்த டவர் ரேஞ்ச் A to Z சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல தான் காட்டுது. பாருங்க. அத கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஓகே சார். அப்படின்னா ஒருவேளை கலவரத்துக்கு பயந்து கடைக்கு பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, உடனே அந்த கடைக்கு பக்கத்துல இருக்க ஏரியாவுல போய் பார்க்கலாம். இங்க பாருங்க சந்தோஷ், சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் தேடி பார்த்தாச்சு. உங்க அம்மா இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. என்ன பவி சார், அப்ப எங்க அம்மா எங்க தான் சார் போயிருப்பாங்க? இது ஒரு யூகம் தான். மேபி சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு சந்தோஷ். என்ன சார்? என்ன சார்? கடைக்குள்ள உங்க அம்மா இருக்கிறது தெரியாம கடையை பூட்டிட்டு போயிருக்கலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? கடைக்குள்ள அம்மா இருக்காங்களா சார்? சந்தோஷ், குட்டி கேக்குதா? சார் பவி மா அத்தை அம்மா 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 கேக்குதாமா? குட்டி குட்டி அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா? எனக்கு ஒண்ணு இல்லடா. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நாங்க ரொம்ப பயந்துட்டோம் அத்தை. ஓகே, இனிமே சாக்கடையை பார்த்து. சரி அம்மா. அம்மா என்னாச்சுமா? போலாமா? வாங்க வாங்க. வாங்க அத்தை. பாத்துமா பாத்து. தேங்க்யூ சார். நன்றிங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்களா? வர்றோம் சார். மா வாங்க. இருங்கம்மா. ஹரி சார் ரொம்ப நல்லவர்ல. அவர் இருக்கிறத குட்டி பார்த்தா தப்பா நினைச்சுக்குவான், தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும்னு மறைஞ்சுக்கிட்டாரு. போலீஸ்லாம் இருந்தது, கடையை வேற பூட்டி இருப்பாங்க. ஒருவேளை ராத்திரி பூரா கடையிலேயே இருந்திருப்பாரோ? நமக்கு கெட்ட பேர் வரும்னு நினைச்சு அவர் உள்ளவே மாட்டிக்கிட்டாரே. ஒருவேளை நாம வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்திருப்பாரோ? ச்சே, மனசு அவர் நினைப்புல இருந்து வெளியில வரவே மாட்டேங்குதே. அத்தை, அத்தை, என்னத்த இது? பால் பொங்கி பாத்திரம் தீஞ்சு போற அளவுக்கு விட்டுருக்கீங்க. அச்சச்சோ, ஐயோ அத்தை, என்ன என்னத்த என்ன பண்றீங்க? கை சுட்டுச்சா? இல்ல, கை சுடல, ஒண்ணும் ஆகல. நீ போ, நீ போ போ, நீ ஹால்ல போய் உட்காரு. போ, நான் காஃபி கொண்டு வரேன். போ போ போ. அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? அடுப்புல நிக்கும் போது கவனம் மொத்தமா இங்கதான் இருக்கணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இப்படி நீங்களே கவனக்குறைவா இருக்கீங்க. ஆமால, அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு அத்தை? ஏன் முன்னுக்கு பின்ன ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? என்னாச்சு அத்தை? நேத்து நைட் சூப்பர் மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டீங்களே, அங்க என்ன நடந்துச்சு அத்தை? அங்க ஒண்ணும் நடக்கலையே. நான் ரெஸ்ட் ரூமுக்கு போனேன். ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா கடையை மூடி இருந்தாங்க. நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க, அதான் நடந்தது. ஏதோ தெரியாம பால் பொங்கிடுச்சு, அது பெரிய குற்றமா? எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குற? போ. ஐயோ அத்தை,
நான் என்ன கேட்டேன்னா அங்க தனியா மாட்டிக்கிட்டு பயந்து டிப்ரெஷன்ல ஏதாவது மயக்கம் கேக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. ஏதோ நினைப்புல நான் பாலை பொங்க விட்டுட்டேன். நீ போ, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். சரியா? என்னத்த இங்க உட்கார்ந்திருக்கீங்க? என்ன சொல்றீங்க? பவி, அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. நான் அம்மாக்கு டீ போட போறேன். இவன் வேலைதானா இதெல்லாம்? இருங்க வரேன். என்ன சந்தோஷ், நீ டீ போட போறியா? இதுக்குதான் அங்க இருந்து இவ்ளோ வேகமா வந்தியா? அது இல்ல பவி, அம்மா டிஸ்டர்பா இருக்காங்க நீ தானே சொன்ன. அதான் அம்மாவோட மூட சேஞ்ச் பண்றதுக்காக நானே டீ போடுறேன். சரியா? ஓ, இப்பெல்லாம் அம்மா 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 புராணமே தான். சாருக்கு நாங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல போல. கொஞ்சம் இப்படி தள்ளுறீங்களா? ஏண்டா நான் இவ்ளோ தூரம் சொல்றேன் கண்டுக்கவே மாட்டறல்ல. ஃப்ரிட்ஜ்ல இஞ்சி இருக்கு செல்லம், அதை எடுக்க வேணாமா? பாத்தியா பாத்தியா? வா. சார், இதுதான் சக்கரை தெரியுமா? இது சக்கரை. ஓகே, அப்போ இது என்ன? இது என்ன எக்ஸ்ட்ரா சக்கரையா? அத்தை இருங்க. அதென்ன அம்மாக்குன்னு போட்ட ஸ்பெஷல் டீ? உன் அம்மா பாசம்லாம் இப்ப வந்துச்சு. அதுக்கு முன்னாடில இருந்தே எங்க அத்தை பாசம் எனக்கு இருக்கு இல்ல அத்தை? பாத்துக்கோ, நான் டீ குடிச்சு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் எங்க அத்தை குடிக்கணும். ஓகே சரியா அத்தை? சரிதான். பவி சொல்றது சரிதானே? பாவம் இல்ல பவி, அவ முதல்ல குடிக்கட்டுமே. சரி சரி. குட்டியே சொல்லிட்டா, நீயே குடி. ஓகே. மா, cheers. நானு cheers. Cheers. குட்டி, டீ சூப்பரா இருக்கு. ஆனா இந்த மாதிரி கிச்சன்ல எல்லாம் வந்து வேலை பார்த்து கஷ்டப்படாதடா செல்லம். அத்தை, டீ போடுறதெல்லாம் ஒரு கஷ்டமா? நீ சும்மா இரு பவி, உனக்கு எதுவும் தெரியாது. அது அது குட்டிக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அந்த மைனஸ் சாஸ் இருக்குல்ல, அத வாங்க போனேன். அங்க ஏதோ ஒரு குழந்தை ஒண்ணு ஓடி வந்து என்னோட புடவையெல்லாம் ஏதோ ஒரு சாஸ தடவிடுச்சு. அத கழுவலான்னு நான் வாஷ்ரூம் போனேனா, வெளியில வந்து பார்த்தா ஷட்டர் எல்லாம் மூடி இருக்குது. ஓரி தேவடா, நீ தனியா இருந்தியா? உனக்கு பயமா இல்ல? நான் இங்க தனி. நான் எதுக்கு பயப்படணும்? நான் தனியா இருக்க ஒண்ணும் பயப்பட மாட்டேனே. அது எப்படி பயம் இல்லாம இருக்க முடியும்? என்ன பரிமளாமா, அவங்க என்ன நிலக்கரி சுரங்கத்திலேயே மாட்டினாங்க? சூப்பர் மார்க்கெட்ல தானே மாட்டினாங்க. அங்க லைட்லாம் போட்டுதான் இருந்துச்சு. அது வந்து இருந்திருக்கும் இல்ல? சூப்பர் மார்க்கெட்னா லைட் போட்டுதானே இருந்திருக்கும். அதான் சொன்னேன். ஹரி சார், ஏன்டி இந்த பெத்த கட்டு? அது ஏதாவது பெரிய கம்பி கிழிச்சிருக்கும். கம்பியா?
இல்ல இவ்ளோ பெரிய கட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய கம்பி கிழிச்சிருக்கும் அப்படிதானே சார்?